ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 எடுத்துக்காட்டு 6.7 என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கேட்கப்பட்டுள்ள முக்கோணவியல் விகிதங்களில் மாற்றி கூறுக. சைன் 74 டிகிரியின் மதிப்பை கொசைனில் கூறுக. டேன் 12 டிகிரியின் மதிப்பை காட் டான்ஜென்டில் கூறுக. கொசிகன் 39 டிகிரியின் மதிப்பை சீக்கண்டில் கூறுகன்னு சொல்ல செய்வோமா? ஃபஸ்ட்டு சம். சைன் 74 டிகிரியை எதில் சொல்ல சொல்கிறாங்க? கொசைனில் சொல்ல சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அல்லது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா, எப்படினாலும் எழுதலாம். ரெண்டுலேயும் எழுதலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது 74 டிகிரி கொடுத்துருக்காங்க. 74 நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இல்லை தீட்டா ஈக்குவல் டு 74 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம்னா என்ன ஆகும்? சைன் 90 மைனஸ் எதை கழிச்சோம்னா 74 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 90லேருந்து 74 கழிச்சு பாருங்க, 16 டிகிரி. ஸோ சைன் 90 மைனஸ் 60 டிகிரி என்ன ஆகும்? காஸ் 16. சைன் 90லேருந்து 16 கழிச்சா என்ன வந்துடும்? 74 வருமா? ஸோ சைன் 74 டிகிரி காஸ் 16 டிகிரி. ஸோ தீட்டாவுக்கு இங்கே என்ன மதிப்பு போட்டோம்னா 74 வரும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது சைன் 74 இருக்குது. ஸோ சைன் 74 90 மைனஸ் தீட்டான்னு எழுத பார்க்கணும். ஸோ 90லேருந்து 74 கழிச்சோம்னா 16 கிடைக்கும். ஸோ காஸ் 16 டிகிரி ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் 16 டிகிரி அப்படின்னு எழுதணும். ஓகே, அதான் சைன் 74 காஸ் 16ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து செகண்ட் சம். டேன் 12 டிகிரி. ஓகே, இதை காட்டில் சொல்ல சொல்கிறாங்க. இதில் எதை சொல்ல சொல்கிறாங்க? காட் தீட்டாவை சொல்ல சொல்கிறாங்க. அப்போ காட் தீட்டாவில் சொல்லணும்னா டேன் நம்ம எழுதணும் 90 மைனஸ் எது போட்டோம்னா 12 டிகிரி வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எது போடலாம்? 78 டிகிரி போடுறேன்னு வச்சுக்கிறோம். 10ல் 8 போச்சுன்னா 2, 8ல் 7 போச்சுன்னா 1 வருதா? ஸோ டேன் 12 டிகிரியை நான் எப்படி எழுதலாம்? 90 மைனஸ் 78, 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி ஈக்குவல் டு காட்டுங்க 90 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ 78 டிகிரி. ஓகே, இது என்ன வடிவத்தில் இருக்குது? டேன் 90 minus theta is equal to cot theta. Okay, so tan 12 degree is equal to cot 78 degree. நீங்கள் என்ன செய்யணும்? கொடுத்துருக்கத 90லேருந்து கழிச்சு பார்த்து அப்படியே போட்டு. ஓகே, அடுத்து கொசிக்கன் 39 சீக்கன் ஃபார்ம். கொசிக்கன் 39 டிகிரி. இப்போ இதுக்கு என்ன ஃபார்ம் எழுதணும்? கொசிக்கன் 90 minus theta is equal to secant theta. ஸோ எனக்கு 39 வேணும். அப்போ 90 மைனஸ் தீட்டா is equal to 39 டிகிரி வேணும்னா 90 மைனஸ் 39 is equal to தீட்டா. 10ல் 9 வச்சுனா 1, 8ல் 3 வச்சுனா 5 டிகிரி. ஸோ தீட்டா is equal to 51 டிகிரி. கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. Secant 51 degree. So cosecant 39 degree is equal to secant 51 degree. ஓகே, குழப்பம் இல்லாமல் கொடுத்துருக்க ஆங்கிள் வேல்யூவை 90லேருந்து அப்படியே கழிச்சு டக்குன்னு போட்டுருது. அதான் ஆன்சர். ஓகே, ஏன்னா இந்த கோணங்கள் நிரப்பு கோணங்கள்.